பேத்தாளை பொது நூலகத்தின் 40வது நிலாமுற்ற நிகழ்வில் இம்மாத சிறப்பு நாளான தந்தையர் தினத்தை ஒட்டியதான சிறப்பு நிலாமுற்றம் இனிதே ஆரம்பமாக உள்ளது. அந்த வகையில் இன்றைய நிலாமுற்ற நிகழ்வில் இணைந்திருக்கும் தமிழின் காவலர்கள், தமிழின் காதலர்கள் அனைவரையும் வரவேற்று நிகழ்விற்குள் நுழைகிறோம். அந்த வகையில் முதலில் மங்களகரமாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் முதல் சுடரை ஒளியேற்ற நூலக பொறுப்பாளர் திரும பிரகாஷ் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். இனிதே மங்கள விளக்கேற்றல் ஆரம்பமாகிவிட்டது. பேத்தாளை பொது நூலகத்தின் 40வது நிலாமுற்றமான தந்தைய தினத்தை ஒட்டியதான சிறப்பு நிலாமுற்றம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பது ஔவையாரின் வாக்கு. எம் சமூகத்தில் நாம் உயர்ந்ததாக, தெய்வத்தை விட உயர்ந்ததாக பார்க்க வேண்டும் அன்னையையும் பிதாவையும் என்று கூறியவாறு தாய்க்கு அடுத்ததாக உயர்ந்த நிலையில் தந்தையை போற்ற வேண்டும் என்று எம் பழங்காலத்தில் இருந்து, பழங்கால இலக்கியங்களில் இருந்து நவீன கால இலக்கியங்கள் வரை பல வகையாக பல விதங்களில் பேசப்படுகிறது. அவற்றை இன்றைய சிறப்பு நிலாமுற்றத்தில் கண்டுகளிக்க நாமும் நீங்களும் ஆவலாக இணைந்துள்ளோம். பேத்தாளை பொது நூலகத்தினுடைய விபுலானந்தர் வாசகர் வட்டம் பிரதி பௌர்ணமிகள் தோறும் நடாத்துகின்ற இந்த இலக்கிய சந்திப்பான நிலாமுற்றமானது இன்றைய தினம் 40வது நிலாமுற்றத்தினை எட்டியிருக்கின்றது. சர்வதேச தந்தையர் தினத்தினை ஒட்டியதாக பழந்தமிழ் இலக்கியங்கள் முதல் நவீன இலக்கியங்கள் வரை தந்தையர் பற்றி கூறுகின்ற கருத்துக்கள் தொடர்பாக இந்த நிலாமுற்றத்தில் பேச இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இந்த நிகழ்வினை நடத்துவதற்கான சூழலினை எமக்கு தந்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த நிலாமுற்றத்தில் இந்த 39 நிலாமுற்றம் வரை எம்மோடு இணைந்திருந்த எமது வாசகர் வட்ட உறுப்பினரும் இந்த நிகழ்வுகளின் ஒளிப்பதிவாளருமான திராவிடன் அவர்கள் வெகு விரைவில் நலம் பெற்று 41வது நிலாமுற்றத்தில் எம்மோடு வந்து இணைய வேண்டும் எனவும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த நிலாமுற்றத்துக்குள் நுழைவோம். தமிழ் இலக்கியங்களில் தந்தையர் பற்றிய கருத்துக்கள் தொடர்பான இந்த நிலாமுற்றத்திலே முதலாவது உரையாளராக எமது வாசகர் வட்ட உறுப்பினரும் ஆலோசனை குழு உறுப்பினருமான திருமதி சோபா ஜெரஞ்சித் ஆசிரியர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பேத்தாளை பொது நூலகத்தின் 40வது நிலாமுற்ற நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள இலக்கிய ஆர்வலர்களுக்கு இந்த நிலாமுற்ற வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு, எமது நிலாமுற்றத்தின் ஒளிப்பதிவாளராக இருந்து எங்களுடன் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருந்த எங்களுடைய வாசகர் வட்ட உறுப்பினர் மாணவன் திராவிடன் அவர்கள் மிக விரைவில் குணமடைந்து அடுத்த நிலாமுற்றத்தில் எங்களுடன் இணைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு எங்களுடைய இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். குறிப்பாக ஒவ்வொரு விடயத்திற்குமான தினங்கள் சர்வதேச ரீதியாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த மாதம் 3ஆம் ஞாயிறு உலகில் சர்வதேச தந்தையர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஜூன் மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை, அது எத்தனையாம் திகதியோ அந்த திகதியில் அந்த தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டு வருவதற்கும் பல்வேறு வகையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய தாய்
இறந்ததும் தன்னோடு இணைந்த 5 சகோதரர்கள், மொத்தம் 6 குழந்தைகளை தன்னுடைய தந்தையார் மிக கஷ்டப்பட்டு சிரமத்தின் மத்தியில் வளர்த்தெடுத்ததன் அடிப்படையில் தன்னுடைய தந்தைக்காக பொதுவாக இவ்வாறு கஷ்டப்படுகின்ற அல்லது குழந்தைகளுக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற தந்தையர்களுக்கு ஒரு தினம் கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு யோசனையை முன்வைத்ததன் அடிப்படையில் இந்த தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த உலகத்தின் அல்லது இந்த உலகம் என்றாலே எங்களுடைய இந்து மதத்தை பொறுத்தவரை அது தாயும் தந்தையும். அதே போன்றுதான் எங்களுடைய பண்டைக்கால எங்களுடைய சான்றோர்களும் எங்களுக்கு முதல் தெய்வம் அல்லது நாங்கள் கண்கண்ட தெய்வம், எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற தெய்வங்களாக தாயையும் தந்தையையும் கூறுவார்கள். அதற்கான பல்வேறு முதுமொழிகளையும் எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கின்றார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். அதே போன்று தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இவ்வாறு பல்வேறு கருத்துக்களை எங்களுக்கு தாயை பற்றியும் தந்தையை பற்றியும் கூறிக்கொண்டு வருவார்கள். உண்மையாகவே நாங்கள் கண்முன் காணுகின்ற தெய்வங்களாக எங்களை இந்த உலகத்தில் பொதுவாக மனித இனத்திலே தங்களுடைய குழந்தைகளுக்காக தங்களை தியாகம் செய்கின்றவர்கள் இருவர், தாயும் தந்தையும். ஏனைய விலங்குகளை பொறுத்தமட்டில் தந்தை ஆண் வர்க்கத்தை விட பெண் வர்க்கமே ஏனைய விலங்குகளில் முதன்மையானதாக தன்னுடைய குழந்தைகளை பராமரிப்பதில் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படும். ஆண் விலங்குகள் எல்லாம் சோம்பறிகளாகவும் குழந்தைகளில் விதமான அக்கறை இல்லாத விலங்குகளாகவும் காட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் மனித குலத்தில் அவ்வாறு இல்லை. ஈன்று புறம் தருதல் எந்தலை கடனே என்றால் தாய்க்கு சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடன். இது எங்களுடைய ஆரம்பகால புறநானூற்று பாடல். அந்த அடிப்படையில் தகப்பன் அல்லது தந்தை, தந்தை என்றால் அறிவு என்று கூறுவார்கள். தாயை விட எங்களுக்கு மிக உயர்ந்த ஸ்தானத்தில் நாங்கள் வைத்து போற்ற வேண்டியவர் தந்தை. ஆனால் அது மனித குலத்தில் எந்தளவு தூரம் இருக்கின்றது என்றால், தாயை முதன்மைப்படுத்துகின்ற சமுதாயம் அல்லது மனித இனம் தந்தையின் பங்கினை எடுத்து கூறுவதில் கொஞ்சம் புறந்தள்ளிய இருந்தாலும், பண்டை காலங்களில் தந்தை வழி சமுதாயம், ஆண் வழி சமுதாயம், தந்தையின் பின் தனையன் என்கின்ற ஒரு அடிப்படையில் தந்தைக்கான முதற் பொறுப்பை வழங்கியிருந்ததை நாங்கள் இலக்கியங்களில் காண முடியும். குறிப்பாக வள்ளுவர் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என மிக அழகாக சொல்லுவேன். அதாவது இல்வாழ்க்கை என்பது அன்பும் அறனும் இருக்க வேண்டும் என்று. அந்த அன்பு அல்லது அறம், அன்பு என்றால் பாசம் நேசம் என்று சொல்லலாம். அன்பு அறம், அறம் என்றால் தர்மம். ஆகவே இந்த இரண்டும் இருந்தால் இல்வாழ்க்கை சிறப்பானது என்கின்றதை விட நாங்கள் ஆழமாக சிந்திப்போமானால் அன்பு என்பது தாய், அறம் என்பது தந்தை. ஆகவே தாயும் தந்தையும் சிறப்பாக அமைவார்களாயின் அந்த இல்வாழ்க்கை நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. மிகச்சிறந்த ஒரு இல்வாழ்க்கையாக அது அமைந்து விடுவதை நாங்கள் நோக்க முடியும். எனவே தாய் தந்தை அன்பும் அறனும். அப்போ இந்த இரண்டிலும் மிக முக்கியமான ஒருவராக நாங்கள் தந்தையை காண முடியும். அந்த அடிப்படையில் பிள்ளையை உருவாக்குவதில் தந்தையின் பொறுப்பு எவ்வாறு இருக்கும்? உண்மையாக தன்னலமற்ற
தியாகம், கடின உழைப்பு, சேமிப்பு, தன்னம்பிக்கை என பல்வேறு ஆளுமை என்று பல்வேறு பரிணாமங்களில் தந்தையினுடைய பங்களிப்பு இருப்பதனை நாங்கள் நேரடியாக அனுபவ ரீதியாக கண்டுகொள்ள முடியும். இவற்றைத்தான் இலக்கியங்களும் மிக அழகாக பண்டைக்கால இலக்கியங்கள் முதல் நவீனகால கவிதை வரை தந்தையர்களை பற்றி மிக சிறப்பாக கூறிச் செல்கின்றன. சங்ககால இலக்கியங்களில் தொடங்குகின்ற தந்தையின் பதிவானது ஒவ்வொரு காலகட்டமாக அவர்களுடைய சிறப்பை கூறி இன்று சினிமா பாடல்களிலும் தாயின் அன்பை விட சிறந்தது தந்தையின் அன்புதான். தந்தையின் அன்பின் முன்னால் தெய்வங்கள் கூட தோற்றே போகும் என்கின்ற பாடல் வரியின் ஊடாக தந்தையர்களின் அன்பினை தங்களுடைய குழந்தைகளுக்காக அவர்கள் செய்கின்ற தியாகத்தினை மிகச் சிறப்பாக எடுத்தியம்பியிருக்கின்றன. சாதாரண குடும்ப வாழ்க்கையில் எந்த குழந்தையும் தன்னுடைய தந்தையை அணுகுவதில் மிக கஷ்டப்படும், பயப்படும். அவ்வாறு தன் தாயின் ஊடாகத்தான் தன்னுடைய தேவைகளை தந்தையின் மூலம் நிறைவேற்றி கொள்கின்றதே தவிர நேரடியாக தந்தையை அணுகி தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற மனித வர்க்கத்தில் உள்ள உறுப்பு குடும்பங்களில் நாங்கள் காண்பது மிக குறைவு. ஆனால் அவ்வாறு அணுக வேண்டியதில்லை. நேரடியாகவே தந்தையானவர் தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய பங்களிப்பினை அல்லது தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வதை, பிள்ளைகளுக்காக தன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் உழைப்பையும் அவர்களுக்காகவே கொடுப்பதை நாங்கள் கால ஓட்டத்தில் காண முடியும். இந்த விடயங்களை எங்களுடைய இலக்கிய ஆர்வலர்கள் இனி உங்களுக்காக ஒவ்வொரு இலக்கியத்தின் ஊடாக எவ்வாறு தந்தையர்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு மிகச் சிறப்பாக எடுத்து காட்டுவார்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தந்தையர் தினத்தினை ஒட்டியதாக இடம்பெறுகின்ற இந்த 40வது நிலாமுற்றம் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பழந்தமிழ் இலக்கியங்கள் முதல் நவீன இலக்கியங்கள் வரை தந்தை பற்றி கூறுகின்ற கருத்துக்கள் இந்த இடத்திலே பகிரப்பட இருக்கின்றது. அந்த வகையில் முதலாவதாக இது தொடர்பான கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்ட சோபா ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஒரு கவிதையினை வழங்குவதற்காக சுஜிதரன் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய தமிழ் தாய் நிறைந்த வந்தனங்கள். 40வது நிலாமுற்றத்தை முன்னிட்டு தந்தையர் தினத்தை முன்னிட்டு ஒரு கவிதை வரிகளை கூறலாம் என நினைக்கிறேன். அப்பா, பந்தாவா நான் இருக்க பம்பரமாய் சுத்துகிறாய், பட்டகடன் நீ அடைக்க பட்டினியாய் கிடக்கிறாய், பக்குவமாய் நான் இருக்க பத்திரமாய் பார்த்து கொண்டாய், பசியால் பரிதவிக்க பக்குவமாய் நெஞ்சிலனை தாங்கி கொண்டாய், கஷ்டங்கள் என் கனவில் வருவதையும் மறுத்தாயப்பா, கஷ்டப்பட்டதால் உன் இருகண்கள் பார்வையும் இறைவன் பறித்தது உண்டவரப்பா, நீ நினைத்தது எதுவும் இவ்வுலகில் உனக்கு கிடைத்ததும் இல்லை, கிடைக்காததை நினைத்து உன்னுள்ளே வருந்தாத நாட்களும் இல்லை, ஆலமர விருட்சமோ ஆளி வந்தும் சாயவில்லை, அப்பா நீ என் மீது கொண்ட பாசமறிய இப்பிறவியும் போதவில்லை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி உரிவிடைவீரன். நன்றி, வணக்கம். தந்தை பற்றியதான அருமையான ஒரு கவிதையினை வழங்கிய சுஜிதரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எமது இந்த 40வது நிலாமுற்றத்தின் கருப்பொருளான தமிழ் இலக்கியங்களில் தந்தை பற்றிய கருத்துக்கள் தொடர்பாக பேசுவதற்காக எமது வாசகர் வட்ட உறுப்பினர் சர்மிதன் ஆசிரியர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். பேத்தாளை பொது நூலகமும் வாசகர் வட்டமும் இணைந்து நடத்தும் நிலாமுற்ற நிகழ்வு 40வது பகுதியை எட்டியிருக்கிறது. அதையிட்டு மனம் மகிழ்கிறது. அந்த வகையில் இந்த 40வது நிலாமுற்றத்தில் கூடியிருக்கும் எமது இலக்கிய சொந்தங்களுக்கு இந்நேர வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய நிலாமுற்றம் தந்தையரை சிறப்பிக்கும் முகமாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. சென்ற நிலாமுற்றத்தில் தாய் பற்றி உரையாடியிருந்தோம். இந்த நிலாமுற்றம் வாழ்வின் அடுத்த துருவமான தந்தையை பற்றிய
நிலாமுற்றமாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் முன்னர் உரையாற்றிய எமது மதிப்புக்குரிய ஆசிரியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தந்தையின் பல பகுதிகளை அவர் தொட்டு சென்றிருந்தார். எமது வாழ்வின் ஆதி தொடக்கம் அந்தம் வரையில் தந்தையினுடைய வகிபாகம் என்ன என்று அவர் தொட்டு சென்றிருந்தார். தமிழ் இலக்கியங்களில் தந்தை எனும்போது தாய்க்கு கொடுக்கிற அந்தளவு முக்கியத்துவம் தந்தைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா என்பது ஒரு கேள்வி என் முன்னால் எழும். இப்போது தாயை பாடாதோர் கவிஞரே இல்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் தந்தை என்று தேடும்போது உலக பிரபல்யம் பெற்ற கவிஞர்களே தந்தை பற்றி பாடாத ஒரு குறைபாடும் இருக்கிறத நம்ம தேடலின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் தமிழ் இலக்கியம் தந்தையை பதிவு செய்யாமல் விடவில்லை. ஓரிரு வசனங்கள் சொன்னாலும் ஒரு மந்திரம் திருமந்திரம் என்பது போல இந்த தந்தையை பற்றிய ஓரிரு வசனங்களே தமிழ் இலக்கியத்தில் ஆழ பதிந்துள்ளதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தந்தை பற்றிய இலக்கிய பார்வை என்பதை 3 அல்லது 4 வகைக்குள் அமைத்து கொள்ளலாம். அதில் என்னுடைய பார்வை என்னென்னா, முதலாவது தந்தையின் பெருமை, இரண்டாவது எப்படிப்பட்ட தந்தையர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு பதிவு, நம்முடைய நிகழ் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தந்தையரை நாம் கடந்து வாரம் என்ற ஒரு பதிவு, அடுத்தது எப்படிப்பட்ட தந்தை இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அல்லது கட்டளை என்று கூட சொல்லலாம். இலக்கியத்தினூடாக எப்படி ஒரு நல்ல தந்தையை உருவாக்குவது, இப்போ தாயை கேட்டால் எப்படிப்பட்ட தாய் இருக்கணும் என்ற ஒரு கருப்பொருளில் கவிதைகள் வந்தது மிக குறைவு, ஒரு இலக்கியம் வந்தது குறைவு. ஆனால் தந்தையிற பொறுப்பு மிக முக்கியமாக இருக்கிறதால எப்படிப்பட்ட தந்தை இருக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கிய பார்வை ஆழ்ந்து கிடப்பதை பார்க்கலாம் நம்ம. ஏனெண்டா இந்த தந்தையர்கள் கூட வழிமாறி போகிற ஒரு போக்கு சமூகத்தில் இருக்கிறதால தந்தையர் வழிமாறி போனால் அந்த குடும்பம் சரிந்து சமூகம் சரிந்து போகும்ன்றதால தந்தை எப்படி இருக்கணும் என்ற பார்வை மிக எழுந்ததை பார்க்கலாம். அப்போ அந்த வகையில் இந்த தந்தை என்றால் இப்போ இலக்கியத்தில் அகராதிகளில் தந்தைக்கு சொல்லப்படுற பேர்களை பார்த்தோம்னா தந்தை, அப்பா, அப்பன், ஐயா, பிதா, தகப்பன், ஐயா, ஐயன், ஐ, குறவன் போன்ற பெயர்கள் தந்தையை குறிப்பதாக எமது அகராதிகளில் இடம்பெற்றிருக்கு. ஒரு சிலவை ஓரிரு அகராதிகளில் இடம்பெறவில்லை என்றாலும் இதுவரை தோன்றிய தமிழ் அகராதிகளில் தந்தையை குறித்து இவ்வகையான பெயர்கள் கையாளப்படுவதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு இவற்றையெல்லாம் மறந்து ஃபாதர், டாடி என்று அழைத்தாலும் இந்த தமிழில் வழங்கக்கூடிய இந்த பெயர்கள் அனைத்துமே மிக பொருள் பொதிந்த பெயர்களாக இருப்பதை பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக குறவர்கள் 5 பேர் என்று சொல்லப்படுது. அதில் ஒருவராக தந்தை மதிக்கப்படுவது மிக முக்கியமான ஒன்று. அடுத்ததாக யாரை தந்தையாக கருதி கொள்ளலாம், அதற்கும் தமிழ் இலக்கணம் வகுத்திருக்கின்றது. அந்த வகையில் பிறப்பித்தோன், நமக்கு உயிர் கொடுத்தவர் தந்தை. அடுத்ததாக கற்பித்தோன், நமக்கு கற்பிப்பவரும் தந்தை. அதனால் ஆசிரியர்களை தந்தை என்று அழைப்பதில் எவ்வித இடர்பாடும் இல்லை. அடுத்ததாக மனமுடித்தோன் தந்தை, தனது கணவன் தந்தை. அப்போ கணவனையும் அப்பா என்று அழைக்கிறதுல எந்த விதமான பிழையும் இல்லை. அடுத்ததாக அன்னம் தந்தோன் தந்தை. அதனால தான் தமிழ் இலக்கியம் சொல்லும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்லும். அப்போது ஆரம்பத்தில் நமக்கு உண்மையாகவே உணவு தாரது தந்தை. அந்த உணவை நமக்கு யாரெல்லாம் தந்து நம்மளோட உயிரை பாதுகாக்கிறாங்களோ அவர்கள் தந்தைக்கு நிகரானவர்கள் என்ற அர்த்தத்தை தமிழ் நூல்கள் தந்து நிற்கின்றது. அடுத்ததாக ஆபத்துக்கு உதவுவர் தந்தை. அப்போ இதில் வர எல்லாமே காத்தல் தொழிலோட சம்பந்தப்பட்ட ஆக்கள். நம்மளை பிறப்பிக்கிறதுக்கு உயிராக பிறந்து வாரத்துக்கு காத்தல் அளிக்கிறது அப்பா. அறிவை தந்து நம்மளை காக்கிறது ஆசான், அவர் அப்பா. மனம் முடித்து மனைவியை பாதுகாக்கிறது, குழந்தைகளை பாதுகாக்கிறது அப்பா. உண்மையாக நம்ம இவரைத்தான் அப்பான்னு சொல்கிறோம். அடுத்ததாக அன்னம் தந்து நம்மளை காக்கிறது ஒரு வகையான அப்பா. ஆபத்துக்கு உதவி நம்மளோட உயிரை காக்கிறது அப்பா. இப்படி 5 வகையான தந்தையர்களை எமது அகராதிகள் அடிக்கோடிட்டு காட்டுறதை பார்க்கலாம். அந்த வகையில் தந்தையின் இந்த வகிபங்கு என்பது மறுக்க முடியாத ஒன்று. சங்ககால இலக்கியங்கள் முதல் தற்கால இலக்கியம் வரை தந்தையின் புகழ்கள் பாட மறுக்கப்படவில்லை. சான்றோனாக்குதல் தந்தை கடனென தந்தையின் கடனை முதல் இலக்கியங்கள் எடுத்து எம்புகின்றன. அப்போ ஒட்டுமொத்தமாக தந்தையிற மிகப்பெரிய பங்கு என்னென்றா தனது பிள்ளையை சான்றோனாக்கி விடுவது. மிகச்சிறந்த அறிவும் மிகச்சிறந்த பண்பும் உடையோரை நாம் சான்றோர் என்று சொல்கின்றோம். அப்போ அந்த உயர்நிலைக்கு
தன்னை பிள்ளையை ஆக்கி விடுறதான் தந்தைக்கு கடனாக வைக்கப்பட்டிருக்கு. அப்போ தாயையும் விட 2 மடங்கு பாரம் சுமக்க வேண்டிய தேவை தந்தைக்கு எடுத்து காட்டப்படுறத நம்ம இந்த இலக்கியங்கள்ற கூட்டினூடாக பார்க்கலாம். இதனாலே தான் முன்னறி தெய்வமாக தந்தையை வைத்திருக்கின்றார்கள். நாம் எத்தனை தெய்வங்களை எப்போ வேணுமென்றாலும் அறிந்தாலும் முன்னறி தெய்வங்கள் அவன்தான். அவங்களை தெய்வமாக அறியாத விடத்து நாம் எந்த தெய்வத்தையும் தெய்வமாக அறியப்போவதில்லை. அதனால தான் ஔவையார் கூட முன்னறி தெய்வமாக இந்த அன்னையையும் பிதாவையும் கூறியிருக்கின்றார். அடுத்தது, அன்னை கோயில் என்றால் தந்தை மந்திரம்தான். அன்னையை வழிபட வேண்டுமென்றால் தந்தை என்ற மந்திரம் மிக முக்கியம். தந்தை என்ற மந்திரத்தால் நம்மை காத்துத்தான் நாம் கோயிலை புனிதப்படுத்த முடியும். அப்போது ரெண்டுமே எப்பவுமே மிக முக்கியமான ஒன்று என்பதையும் நம்மளது தமிழ் இலக்கியங்கள் எடுத்து ஓதி இருக்கின்றன. அந்த வகையில் நவீன இலக்கியங்கள்ற தந்தையின் பார்வை என்பது மிக காத்திரமாக இருக்கின்றது. தந்தையின் கஷ்டங்கள் புரிதலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். ஆரம்ப காலத்தில் தந்தை ஒரு சாதாரண நிலையை பெற்று வந்திருந்தாலும் இந்த நவீனம் வளர வளர தந்தையினுடைய மறுபார்வை பார்க்கப்பட தொடங்கிட்டு. உண்மையாக முதலெல்லாம் கரு சுமக்கிற தாயைத்தான் பெரிதாக கொண்டிருந்தாங்க. ஆனால் கருவை சுமக்கிற தாயையும் கருவுக்குள்ள இருக்கிற குழந்தையையும் தனது மூளையில் சுமந்து திடுறவன் தந்தை என்பதை பிற்கால நவீன இலக்கியங்கள் அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறத பார்க்கலாம். முத்துக்குமார் ஒரு சமூக கண்ணோட்டமான தந்தையின் கவிதை ஒன்றை எழுதியிருப்பார். அப்பாவின் சாயலில் உள்ள பெட்டிக்கடைக்காரரிடம் சிகரெட் வாங்கும் போதெல்லாம் விரல்கள் நடுங்குகின்றன. தந்தையின் தேவையை இது உணர்த்தி இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு பெரிய வயது முதிர்ந்தோர், பெரியோர் அல்லது மதிக்கத்தக்க எல்லாருமே தந்தை தான். ஏனென்றால் அந்த சமூகம் கெடாமல் காக்கிறது தந்தை தான் என்றதை இதுக்குள்ளால நாசுக்காக அவர் சொல்லியிருப்பார். ஒரு பிள்ளை அப்பாவுக்கு நேர தப்பு செய்கிறதுக்கு எப்போதுமே நினையாது, ஒரு நடுக்கம் ஒன்று இருக்கும். அதை இதுக்குள்ளால காட்டுறப்போ சமூகம் நேர்வழிப்படும் என்பது இதில் மறைந்த கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக வைரமுத்து அப்பாவுக்கு ஒரு கவிதை என்று ஒன்று எழுதியிருப்பார். இதிலையும் அப்பாவை பற்றிய நிறைய சிந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இதை விட எமது காவியங்களாக விளங்கக்கூடிய கம்பராமாயணம், மகாபாரதம் ஆகியவை மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் கம்பராமாயணம் தமிழ் சூழலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காவியம். மகாபாரதமும் அவ்வாறே இந்த தமிழ் மரபை தாங்கி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ் இலக்கியமாகவே பார்க்கப்பட்டு வரக்கூடிய 2 காவியங்கள். இதில் கம்பராமாயணத்தில் தசரதனுடைய தந்தை பண்பு மிக அழகாக காட்டப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக துரோணர், மகாபாரதத்தில் வரக்கூடிய தந்தை பாசத்துக்கு உண்மையாகவே நம்ம மிகச்சிறந்த உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இந்த துரோணர் அறவழியில் நடக்கக்கூடிய ஒரு குருவாக இருந்தாலும் தனது மகனுக்காக அந்த அறத்தெல்லாம் மீறக்கூடிய ஒரு ஆளாக அந்த இலக்கியத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. தந்தை பாசம் எவ்வளவு மிக உயர்ந்தது என்பதை நமக்கு காட்டி நிற்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக நவீன இலக்கியங்களில் ஒவ்வொரு கவிஞரும் தந்தையை வெவ்வேறு விதமாக பார்க்கின்ற போக்கை பார்க்கலாம். கவி பாரதி எனும் கவிஞரின் கவிதை இது. எளிய குடும்பத்தின் தலைமகன், எளியோர்களுக்கு ஓர் வழிகாட்டி, நேர்மையில் ஒரு சிகரம், பசித்தோர்க்கு உணவளிப்பதில் வள்ளல், நண்பர்களுக்கெல்லாம் நாடி துடிப்பு, மற்றவர் மனம் நோகா பொறுக்காதவர், தேவைக்கு உதவுவதில் முன்னோடி, உழைப்பதில் உழவனுக்கு சமம். இவ்வாறு தந்தையின் புகழை பாடி சொல்கிறது இந்த கவிதை. அடுத்ததாக அப்பா அழுக்கற்ற உள்ளம், பாசத்தில் மணற்கேணி, நான் எப்பிறப்பை எவ்வுலகில் எய்தினாலும் அப்பிறப்பை உன்பிறப்பால் பெற்றிடுவேன், என் உள்ளம் ஓயாது துடிக்குதுவே, மனம் முழுவதும் உன் நாமம் ஒலிக்குதுவே. வெற்றி என்று சொல்லக்கூடிய வெற்றிவேலனின் கவிதை இது. இவ்வாறு தந்தையின் பாசத்தை பார்க்கலாம். இந்திய இலக்கிய பரப்பில் தந்தை தொடர்பாக இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்ற பொழுது ஈழக்கவிஞன் ஒருவன் தந்தைக்காக ஒரு கவிதை வடித்திருக்கிறான். தந்தைக்காக, நான் கடக்கா படிகளில் என்னை தாங்கி, தன் தோளிலே நித்தம் என்னை தூக்கி, உணர்வுகளை பகிரும் உன்னத உறவு அப்பா, பாசத்தை மனதால் தந்து, பந்தத்தை உயிரால் தந்து, வேசத்தை பிடுங்கி எறியும் வேதாந்தம் அப்பா. அப்போ ஒரு மகனுக்கு வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாம் அப்பாவாகத்தான் இருக்கிறார். முதல் ரோல் மாடல் என்று சொல்லுவாங்க அப்பாவை. ஒரு பெண்ணுக்காக இருக்கலாம் அல்லது ஆணுக்காக இருக்கலாம்.
முதலாவது வழிகாட்டி முன்னோடி தான் எங்கே போனாலும் பின்பற்றணும் என்று நினைக்கிறது அந்த அப்பாவை தான். அப்பாட அனைத்து அம்சங்களும், சில கெட்ட வழக்கங்கள் கூட அப்பாட்ட இருக்கும், அதை கூட ஒரு ரசிக்கும் தன்மையாக மாற்றி விடுற பண்பு அந்த தந்தைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இப்படி காலந்தோறும் தந்தையினுடைய பார்வை என்பது பல்வேறு பரிமாணங்களை பெற்று இலக்கியத்துக்குள்ளால முன்னெடுத்து செல்லப்படுறதை பார்க்கலாம். இப்போ பொதுவாக தந்தையின் பெருமை பேசுகிறதும் ஒரு நல்ல தந்தை எவ்வாறு இருக்கணும் என்பதுதான் எமது தமிழ் இலக்கியங்களினுடைய பிரதான நோக்காக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் நிறைவாக தந்தையர்களுக்காக ஒரு கவிதையை வாசி நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். தகவு நிறைந்தவன் தாயவள் போல்வான், மகவு வளர்த்திடும் மாண்பினன் எம் இன் உயிர் தந்த உத்தமர் உயர்ந்தவர் தந்தை தயவின் படிமமே தான். தகவு நிறைந்தவன் தாயவள் போல்வான், மகவு வளர்த்திடும் மாண்பினன் எம் இன் உயிர் தந்த உத்தமர் உயர்ந்தவர் தந்தை தயவின் படிமமே தான். வாய்ப்புக்கு நன்றி. பழைய இலக்கியங்கள் முதல் திரைப்பட பாடல்கள், கவிதைகள் வரை தந்தையை பற்றி கூறிய கருத்துக்கள் தொடர்பாக எமது நிலாமுற்றத்தில் பகிர்ந்து கொண்ட சர்மிதன் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த தமிழ் இலக்கியங்களில் தந்தை பற்றிய கருத்துக்கள் தொடர்பாக தனது கருத்துக்களையும் பகிர்வதற்காக வாசர்வட்ட உறுப்பினர் அம்ரிதா அவர்களை அழைக்கின்றேன். 40வது நிலாமுற்றத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய அன்பு கலந்த தமிழ் வணக்கம். இன்றைய நிலாமுற்றம் இலக்கியங்களில் தந்தை என்ற ஒரு கருப்பொருளின் கீழ் பேசுபொருளாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நவீன இலக்கியங்கள், அதாவது நான் வாசித்த ஒரு 4-5 புத்தகங்களில் தந்தை என்ற ஒரு கருப்பொருள் அல்லது தந்தை பற்றிய ஒரு கருத்தாடல் எப்படி உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்றதை இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில் முதலாவதாக ஒரு கவிதையோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இது நாமுத்துக்குமார கவிதை, பட்டாம்பூச்சி விற்பவன் என்ற ஒரு தொகுப்பில் இருந்து. கவிதையிட தலைப்பு அப்பாவின் உலகம். அந்து பூச்சி கரையான் செல்கள் என அப்பாவின் கௌரவ தோழர்கள் வந்து போகும் அவ்வுலகம் புத்தகங்களால் ஆனது. அலமாரி, மர ரேக்குகள், பரண் என எல்லாம் நிரம்பி இடம் பற்றாக்குறையால் மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறார்கள் மூட்டைக்குள் அடைப்பட்ட எழுத்தாளர்கள். அநேகமாய் அவர்கள் புழுதிகளை பற்றி புதுநாவல் எழுதலாம். தூசீசம் என்னும் புதுவகை யுக்தியை அந்நாவல் அறிமுகப்படுத்தி இனிவரும் இலக்கிய கூட்டங்களில் சண்டையை தூண்டலாம். அப்பாவின் உலகம் அவரொத்த நண்பர்களுக்கும் அவ்வப்போது அனுமதி, அதன் திறப்பு சாவி எப்போதும் அப்பாவிடம். நேற்று அப்பாவை குறித்து பயமும் பெருமிதமும் தோன்றியது எனக்கு. ஒரு மூட்டை புத்தகம் கிடைத்தால் என்னையும் விற்று விடுவார். அதாவது ஒரு அப்பா என்ற ஒரு உறவு முறை உருவாகிறதுக்கு காரணமாயிருக்கிற இன்னொரு உறவு முறை மகள் அல்லது மகன். ஒரு மகள் அல்லது மகன் என்ற ஒரு உறவு முறையால் மட்டும்தான் அப்பா என்ற ஒரு ஸ்தானம் ஒரு ஆணுக்கு கிடைக்குது. அதுக்கு முதல் அவர் அப்பா இல்லை, அதுக்கு முதல் அவர் வேறு பரிமாணங்கள்ல இருந்திருப்பார். அவரும் மகனாக இருந்திருப்பார், கணவனாக இருந்திருப்பார், தோழனாக இருந்திருப்பார். ஒரு தண்ட உயிரணு இன்னொரு ஆளுக்கு வழங்கப்பட்டதுக்கு பிறகு, தண்ட உயிரனுடைய எச்சமா ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவர் தந்தை அல்லது அப்பா என்ற ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கொள்றாரு. அந்த வகையில் அப்பா என்ற ஒரு கருப்பொருள் எப்படி இந்த புது இலக்கியங்களில் பார்க்கப்படுது என்ற விதத்தில் அணிலாடு மூன்றில் என்ற ஒரு புத்தகத்தை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், அந்த புத்தகம் முழுக்க ஒரு அப்பா தண்ட மகனுக்கு சமர்ப்பிக்கிற ஒரு புத்தகமாக இருக்குது. அதாவது தன்னால் கொடுக்க முடிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னை மகனுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக அந்த புத்தகம் நாமுத்துக்குமார வர்ற புத்தகம் அவர் தன்னை மகனுக்கு எழுதியிருப்பார். எல்லா உறவு முறையுமே தன்னை மகனுக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு வழியாக அந்த புத்தகத்தை அவர் பயன்படுத்தி இருப்பார். அதில் அவர் தன்னுடைய அப்பாவை பற்றி தன்னை மகனுக்கு அறிமுகப்படுத்தி தான் எந்த அளவுக்கு தன்னுடைய மகனுக்கு ஒரு 100% அப்பாவாக இருக்க முயற்சி செய்கிறேன் என்றதை பற்றியும் கூறியிருப்பார். அதில் ஒரு வசனம் இருக்கும், பல வருடத்து நாட்குறிப்புகளில் நான் பிறந்த 1975ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் நாளை முதலில் புரட்டி என்ன எழுதியிருக்கிறீர்கள் என்று ஆர்வத்துடன் பார்த்தேன். சற்றே சாய்ந்த கையெழுத்தில்
பேருவகையுடன் ஒரே ஒரு வரி எழுதியிருந்தீர்கள். இன்று உலகின் 2வது அறிவாளி பிறந்தான். அதாவது தன்னுடைய அப்பாட ஒரு பழைய டயரியில தான் பிறந்த ஒரு நாட்குறிப்பை பார்க்கக்குள்ள காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்றதை தன் அப்பா வடிவா அழகா சொல்லியிருப்பார்ன்றதை தன் மகனுக்கு அவர் சொல்ற விதமா இந்த புத்தகம் இருந்திருக்கும். அதே மாதிரி கடைசியா இது ஒரு கடிதமான ஒரு முறையில் அந்த அப்பா பற்றின ஒரு 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 ஸ்ட்ரக்சரில் அவர் எழுதியிருப்பார். கடைசியாக முடிக்கக்குள்ள சொல்லுவார், சின்ன வயதில் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும் போது என் இடுப்பை பிடித்து கொண்டே வந்து சட்டென்று ஒரு கணத்தில் பிடியை விட்டீர்கள். நீங்கள் பிடித்து கொண்டு இருப்பதாக நினைத்து சைக்கிளை ஓட்டிக்கொண்டு இருந்தேன். இப்போதும் அப்படித்தான், நீங்கள் பிடித்து கொண்டு இருப்பதாக நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு உறவு என்று சொல்ற ஒரு விஷயம் நம்மளோட இருந்தாலும் சரி இல்லைண்டாலும் சரி அவங்க ஏற்படுத்தின தாக்கம் எப்பவுமே நம்மளோட இருக்கும் என்றதுக்கு இது ஒரு அடையாளம். அதே மாதிரி அவர இன்னொரு புத்தகமான நினைவு ஒரு பறவை என்ற ஒரு புத்தகத்துல இந்த புத்தகம் எப்படி என்று சொன்னா தன்னுடைய நினைவுகளை அவரா அல்லது அவர் சார்ந்த ஒரு ஆளா நம்மளுக்கு அறிமுகப்படுத்துகிற மாதிரியான ஒரு புத்தகம், முற்றிலுமே வித்தியாசமான ஒரு புத்தகம். அதாவது நாவல் அல்லது புதினம் என்ற ஒரு வகையை தாண்டி ஒரு ஆள்ற நினைவு பகிர்வை இப்படியும் சொல்லலாம் என்ற ஒரு விதமான ஒரு புத்தகம் தான் இந்த நினைவு ஒரு பறவை. அதில் ஒரு தகப்பனின் கதை என்று சொல்லி ஒரு அத்தியாயம் இருக்கும். அதில் தான் தன்னுடைய அப்பாவை பற்றி அவர் அறிமுகம் செய்வார். இதில் அந்த அப்பா மகன் என்ற ஒரு உறவு முறை எப்படி சொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அப்பா என்றால் யாரு, அவர் ஒரு மகனுக்கோ ஒரு மகளுக்கோ அப்பா என்ற உறவு முறை யாரு, என்ன கடமை அவர் என்று சொல்ற மாதிரியும், அவரால் அந்த மகனுக்கு தன்னால் என்ன செய்ய இயலும் என்றது பற்றியும், அவர் என்னென்ன செஞ்சிருக்காரு அதை நீங்கள் அவர் எப்படி எடுத்துக்கொண்டாரு என்றதை பற்றியும், ஒட்டுமொத்தமாக சர்மிதன் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு அப்பாட கடமை அல்லது அவர் எப்படி இருக்கணும் என்றதை முழுமையாக ஒரு அப்பாவே தன் மகனுக்கு சொல்கிற மாதிரியான ஒரு பாணியில தான் அந்த கதை இருந்திருக்கும். அதாவது அப்பாவினுடைய ஆவி தன் மகன் ஒரு எழுத்தாளனாக இருக்கிறத பற்றி சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். அதில் அப்பாவை ஒரு மேசையோட ஒப்பிட்டு எழுதியிருப்பார். அது எப்படின்னு சொன்னால், ஒரு மேஜையை நீங்கள் தொடுற போது அந்த மேஜையும் உங்களை தொடுது. அந்த மேஜையை எரிச்சாத்தான் நீங்கள் சாக முடியும். அப்போ கூட மேஜை கரித்துண்டாகவும் கரித்தூளாகவும் மாறுமே ஒழிய அழியாது. அவர் உங்களை ஒரு உறவு உங்களை விட்டு போனாலும் சரி, அவர் இல்லை என்ற ஒரு விஷயத்த ஒரு உடலளவால் தான் நீங்கள் இல்லாமல் இருக்குமே ஒழிய உயிரளவால் எப்பயுமே அந்த உறவு உங்களோட இருக்கும் என்று ஆரம்பத்திலேயே சொல்லித்தான் அந்த கதையை தொடங்குவார். அதில் இன்னொரு விஷயம் சொல்லுவார் என்னென்று சொன்னால், இது ஒரு முழுக்க ஒரு அப்பா மகன் சம்பந்தமான ஒரு கதையாக போகும். அதில் நாமுத்துக்குமார ஒரு எழுத்தாளராக உருவாக்குனதுல மிகப்பெரிய பங்கு அவர் அப்பாவுக்கு உரியதா நாமுத்துக்குமார் அவங்களோட அப்பா சொல்கிற மாதிரி இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பார். அதாவது அவர் முதலாக ஒரு கதை அவங்களோட ஊர் மார்க்கெட்டை பற்றி ஒரு கதை எழுதி கொண்டு அவங்களோட அப்பாட்ட கொடுத்ததுக்கு பிறகு அவங்களோட அப்பா அதை வாசிச்சுட்டு அடுத்த நாள் அவரை டிரெக்டாக மார்க்கெட்டுக்கு கூட்டி போய் அவர் என்னென்ன கதையில் எழுதியிருந்தாரோ அந்த இடங்கள் எல்லாம் சுற்றி காட்டினதுக்கு பிறகு வந்து கேட்பாராம், இதில் எங்கேயாவது உனக்கு நீ எழுதினதை நீ பார்க்குறியாண்டு அந்த இடத்துலையே அவர் எழுதின கதையை அவர் கிழிச்சு போட்டுட்டு சொல்லுவாராம், நீ தெரிஞ்சதை எழுது, தெரியாமல் எழுதாத என்று சொல்லுவாராம். அதுக்கு பிறகு அவர் பயணங்களின் காதலனா தன்னை அறிமுகப்படுத்தி கொள்வார் நாமுத்துக்குமார் எப்பயுமே. அதுக்கு காரணமாக இருந்ததை அவங்களோட அப்பான்னும் சொல்லுவார். அவரை என்ன எழுத போகிறோமோ எதை பற்றி எழுத போகிறோமோ அதை கொண்டு போய் காட்டி அதை பற்றின ஒரு அறிவை தன் மகனுக்கு கொடுக்கறது ஒரு அப்பாவினுடைய கடமையாக அவர் அந்த இடத்துல செஞ்சிருப்பார். அதே மாதிரி அவர் அப்படியே இருந்த கட்டத்தில் அவங்களோட அப்பாவுக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஆசையாக இருந்திருக்கும். அதை சொல்லியிருப்பார், அவங்க மகன்கிட்ட சொல்லியிருப்பார். அப்போ அவங்களோட குடும்ப வறுமை காரணமாக அவங்களால அதை போக முடியலை. அதுக்கு பிறகு அவருக்கு ஃபிலிம்ஃபேர் விருது கிடைச்ச நேரம் முதலாக அவங்களோட அப்பாவை ஹைதராபாத்துக்கு ஃப்ளைட்டில் கூட்டி போவார். அவங்களோட அப்பா கேட்பார், உனக்கு ஞாபகம் இருக்குதா, நான் இப்படி உனக்கு நாங்கள் சின்னனில் இருக்கக்குள்ளே சொல்லியிருக்கேன், எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்திருக்கேண்டு. அதுக்கு அவர் சொல்லுவார் ஓமெண்டு சொல்லிட்டு தன் அப்பாவுக்கு அவர் தான் சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விடுவார். அவங்களோட அந்த அப்பா சொல்லுவார்,
அன்றைக்கு நான் கூட சந்தோஷப்பட்டது இந்த மகன் என்ன ஃப்ளைட்டில் கூட்டிட்டு போகிறான்ன்றதுக்காக இல்லை, என்ன அவன் தொட்டு பேசுகிறான்ன்றதுக்காக. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு அப்பா மகனுக்கோ அல்லது அப்பா மகளுக்கோ இடையிலான உரையாடல் வெறும் ஒரு உரையாடல் கட்டத்திலேயே நின்று அதை தாண்டியான விஷயங்களுக்குள்ள அது போகாது. என்ன தேவையோ ஒரு இருவழி தொடர்பாடல் மட்டும்தானே இருக்குமே ஒழிய அதை தாண்டின ஒரு கட்டத்துக்கு போகாது. அதை உடைச்சிருப்பார் அந்த இடத்துல. அது அது அவர் சொல்றதுல ரொம்ப அழகா இருக்கும். அடுத்த இன்னொரு விஷயம் அதில் சொல்லுவார், அவங்களோட அப்பா வளர்ற கொடிக்கு கொம்பு நட்டு கொடுக்கறதோட எல்லா தகப்பனும் நிறுத்திக்கணும், காத்தோட திசையை தேடி பற்றி படர்ந்து அதுவா மேலே வந்துடுங்கிறது என்னோட நம்பிக்கை. அதாவது ஒரு வழிகாட்டி என்றொரு ஸ்தானம் அப்பாவுக்கு எப்படி உரியது என்றதை அழகா சொல்லியிருப்பார். அதில் கடைசியாக அவங்களோட அப்பா இறந்திருப்பார். தன் ஆவி தன் மகனையும் தன் பேரனையும் தாளாட்டுற மாதிரி அந்த கதை முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி இது நாமுத்துக்குமார, அதாவது இன்னொரு விஷயம் அதில் சொல்லியிருப்பாங்க என்னன்னு சொன்னால், நாமுத்துக்குமார் அப்பா இறந்த நேரம் அவருக்கு எல்லாமே 4 ஆண் மகன்கள். அவரோட பேர் நாகராஜன், அவங்க நாமுத்துக்குமார் அப்பாவோட பேர். நாகராஜனுக்கு பொம்பளை பிள்ளை இல்லாத குறையா அவன் தீர்த்து வைக்கிற அளவுக்கு அவங்களோட அப்பா இறந்த நேரம் கத்துனான் என்று உறவுக்காராக்கள் சொன்னாங்களாம் என்று சொல்லி அவர் அந்த கதையை முடிச்சிருப்பாரு. அடுத்தது வைரமுத்துவிட 3ஆம் உலகப் போர் என்ற ஒரு நாவல். அது ஒரு விவசாயியோட மகன், அப்பா விவசாயியா இருப்பாரு, அவரோட மகன் ஒரு இன்ஜினியரிங் படிச்ச ஒரு பொடியனா இருப்பார். அப்பா தன் மகன் விவசாயி ஆகக்கூடா என்ற ஒரு காரணத்துக்காகவே மகனை படிக்க வச்சிருப்பாரு. அதுல நல்ல வடிவா சொல்லியிருப்பாங்க அவர் அந்த அப்பா மகனுக்கு இடையான உரையாடல். ஏன்னு சொன்னாங்க, அப்பா அம்மாக்கு இடையான உரையாடல் இருக்காது, அவங்க 2 பேரும் கதைச்சு கொள்ள மாட்டாங்க. அப்ப அவங்க 2 பேருக்கான ஒரு ஊடகமாகவும் மகன் இருப்பான், அப்பாவுக்கு மகனுக்குமான உரையாடல் இருக்குமா. ஒட்டுமொத்தமா அந்த குடும்பத்தில் இருக்கிற உரையாடலே அப்பா மகன் சார்ந்ததா இருக்கும். அப்பா கஷ்டப்பட்டு அவ்வளவும் படிக்க வச்சு தன்னை என்ஜினியர் ஆக்குவாரு. ஆனா கடைசியில அப்பாட கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக மகன் விவசாயத்துக்கு போவான் என்ற மாதிரி ஒரு கதை அது. அடுத்தது கள்ளிக்காட்டு இதிகாசம், பேயத்தேவர் என்ற ஒரு கேரக்டர் மெயினா வச்சு எழுதப்பட்ட ஒரு இதிகாசம். அதுலயும் அப்பா பிள்ளைகள் உறவு முறைதான் பெரும்பாலும் பேசப்படும். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைகள், ஒரு ஆண் மகன் அந்த பேயத்தேவருக்கு. அதில் 2 பொம்பளை பிள்ளைகளுமே கல்யாணம் கட்டி கொடுத்ததுக்கு பிறகு வாளாவட்டியா திரும்பி அவர்கிட்டயே வந்துடும். அவர் கடைசியா சாகிற வரைக்கும் அவர பெண் பிள்ளைகளையும் சரி அந்த பிள்ளை அதாவது தன்னை பேரனையும் அவர் தான் வச்சு வளர்த்து காப்பாற்றுவார். தன்னை மகன் அவரோட சண்டை பிடிச்சிட்டு போயிடுவான் என்ற மாதிரியான ஒரு போர்வையில் அந்த கதை இருக்கும். ஒட்டுமொத்தமாக நான் இதுவரைக்கும் வாசித்த கதையிலையோ இல்லை இப்போ இதுவரைக்கும் பகிர்ந்த கதைகள்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பான்ற ஒரு கேரக்டர் நம்ம பேசப்படக்குள்ள அதுக்கு காரணமாக இருக்கிறது ஒரு மகனாத்தான் இருக்குது. 90% மகனாத்தான் இருக்குது. ஏன் வள்ளுவர் கூட தந்தை மகற்காட்கும் நன்றி, மகன் தந்தை காட்டும் உதவி என்று தான் சொல்றாரு. வள்ளுவர் அப்ப எழுதினது அவர் தெரியாம எழுதியிருக்க மாட்டாரு. ஏன் அதுக்கு பிறகு பொம்பளை பிள்ளைகளே பிறந்திருக்காதா, இல்ல அப்பயே பொம்பளை பிள்ளைகள் இருக்க இல்லையா, எனக்கு தெரியல. ஏன் அப்படி ஒரு பாகுபாடு வாரத்துக்கு காரணம் என்ன? இன்றைக்கு வரைக்கும் சினிமா இலக்கியங்கள்ல இருந்து இணையம் வரைக்கும் சரி, இலக்கியம்தான் கைவிட்டுட்டு இணையத்திலேயாவது ஃபாதர்ஸ் டே என்று நம்ம அடிச்சு பார்த்தோம்னு சொன்னா இமேஜஸ் என்ற பகுதியில முதலாவதா ஒரு அப்பாவும் மகனும் இருக்கிற போஸ்டருக்கு அடுத்ததா தான் ஒரு அப்பாவும் மகளும் இருக்கிற போஸ்டர் இருக்குது. அதே மாதிரி யூடியூப்ல ஃபாதர்ஸ் டே என்று அடிச்சிங்கன்னு சொன்னா ஒரு அப்பாவும் மகனும் இருக்கிற ஒரு ஷோர்ட்ஸுக்கு பிறகுதான் மிச்சம் என்னென்ன இருக்குது. அது ஏன்? அதுக்கான காரணம் என்ன தெரியல, பாப்போம். சரி, இவங்க தான் கைவிட்டுத்தாங்கன்னு பார்த்தா 40வது இல்லாமுற்ற போஸ்டர்ல கூட பொம்பளை பிள்ளைகளுக்கு இடம் இல்லை. ஒரு அப்பாவும் 2 மகனும் தான் இருக்காங்க. அப்பாக்கு மகள், அப்பாண்டா மகன் மட்டும்தானா, மகள் இருக்க கூடாதா? இந்த கேள்வி இந்த டாபிக் எடுக்கக்குள்ள கேட்கணும் என்று இருந்து நான் கேட்டுத்தேன். அடுத்தது இப்ப வரைக்குமே அதாவது பழந்தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து இப்ப வரைக்குமே அப்பான்ற ஒரு ஸ்தானம் மகன் கொடுக்கிற ஸ்தானமாத்தான் பெரும்பாலும் பேசப்படுகுதோ என்ற ஒரு சந்தேகம் எப்பயுமே இருக்குது.
அதை இனி வரும் காலங்களில் மாற்றணும், எப்படியாவது மாற்றியே ஆகணும். பாரதி வந்ததுக்கு பிறகுதான் பொம்பளை பிள்ளைகளை படிக்க வச்ச சரி, இல்லை பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்ததா அறியப்படுது. அப்படி இருக்காம எப்பயுமே அந்த உறவு முறைன்றது ஆண் வர்க்கம் சார்ந்ததாக இருக்காம பெண்களுக்கும் அங்கே சம உரிமை கொடுக்கணும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். கடைசியா, இழந்த தன் இனிமைகளை மகளிடம் கண்டு எல்லோரும் தூங்கும் நேரம் மௌனத்தில் பேசி கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திடத் தோன்றும் மார்போடு அணைக்கையில் தாயமுதம் சுரக்கும் முத்தம் காமத்தில் சேர்வதில்லை என்பதை அறிந்த அப்பாக்களுக்கும் சிங்கம் பெற்ற பிள்ளை என்று ஊரே சொல்லும் ஓசையோடு ஒய்யாரமாக ஓய்வெடுக்க போகும் மகன்களுக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இலக்கியங்களில் தந்தை பற்றியதான கருத்துக்களை மிகவும் சுவாரஸ்யமாக உரைத்த அமிர்தா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இலக்கியங்களில் தந்தையோடு மகள்கள் இணைக்கப்படவில்லை என்ற ஆதங்கத்தினையும் இந்த நிலாமுற்ற அரங்கிலே வெளிப்படுத்தியிருந்தார். அத்துடன் இங்கு நடக்கின்ற இனி எமது விருவானந்தர் கலை இலக்கிய மன்றத்தினாலோ உருவாக்கப்படுகின்ற இலக்கியங்களில் தந்தைக்கும் மகளுக்குமான உறவுகளை வெளிக்காட்டக்கூடியதான இலக்கியங்களும் கவிதைகளும் படைக்கப்பட வேண்டும் என்ற விண்ணப்பத்தினையும் விட்டிருந்தார். இதனை நாங்கள் எமது செயலாளர் அவர்களிடம் விட்டுவிடுகிறோம். அடுத்ததாக எமது இந்த நிலாமுற்றத்தின் கருப்பொருளான தமிழ் இலக்கியங்களில் தந்தையை பற்றியதான இன்னும் ஒரு கருத்து பகிர்வினை வழங்குவதற்காக எமது வாசர் வட்ட உறுப்பினர் அனு சௌத்ரிகா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். பேத்தாளை பொது நூலகத்தின் 40வது நிலாமுற்றத்தில் கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்றைய கருப்பொருள் தமிழ் இலக்கியங்களில் தந்தை பற்றிய கருத்துக்கள். பழங்கால இலக்கியங்களில் இருந்து நவீன கால இலக்கியம் வரை எம் மூத்த ஆசான்களும் சகோதரர்களும் பல கருத்துக்களை கூறிக்கொண்டு சென்றிருந்தார்கள். அந்த வகையில் என் கருத்து பற்றி பார்க்க போனால், நான் ஒரு இளம் வாசகி, அதாவது குழந்தை வாசகி என்று கூட சொல்லலாம். வாசிப்பில் அவ்வளவாக நாட்டம் இருந்ததில்லை. இப்போது இந்த நூலகத்துடனும் நூல்களுடனும் இணைந்து அதன் மீது வந்த காதலின் பின்னரே இப்பொழுதே வாசிப்பில் அதை முழுமையாக வாசித்து முடிக்க வேண்டும், அதனுள் இருக்கும் கருத்துக்களை உள்வாங்க வேண்டும் என்ற நாட்டத்துடன் இப்போது அழகாக ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கும் ஒரு குழந்தை பருவ மாணவி என்றே கூறலாம். அந்த வகையில் எனக்குள் இருந்த அறிவை வைத்துக்கொண்டு ஒரு தந்தையர் தின இந்த சிறப்பு நிகழ்வில் ஒரு தொகுப்பு. அதாவது தந்தையர் தினம் தண்ட நலத்தை பார்க்காம தண்ட குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரு ஜீவன் தந்தை என்று சொல்லி ஒரு தந்தையர் தினத்தை அறிமுகப்படுத்தி கொண்டாடி கொண்டு வரோம். அதுவும் ஜூன் மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை இதை கொண்டாடி கொண்டு வருகிறோம். ஆனால் என்னுடைய சிறு வயதில் இதை எப்படி இந்த கொண்டாட்டம் ஆரம்பித்திருக்கும், இதை ஏன் கொண்டாடுகிறோம் என்ற கேள்விகள் பல எழுந்துள்ளன. அந்த நேரம் நான் தேடி பார்த்த ஒரு விடயம், இந்த தந்தையர் தினம் எப்படி உருவானது. அதாவது அமெரிக்காவில் வாஷிங்டன் நகரில் 1909ஆம் ஆண்டில் சொனாரா லூயிஸ் என்பவர் தான் இந்த தந்தையர் தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு யோசனையை முன்வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், தன்னுடைய தாய் 6வது பிரசவத்தில் இறந்திருக்கிறார். இறந்த பின்னர் தனது தந்தையான வில்லியம் என்பவர் தான் தனது குழந்தைகளை கஷ்டப்பட்டு அந்த சமூகத்தில் தனது 6 குழந்தைகளையும் தங்களது பாதைகளில் வெற்றி காண வைப்பதில் அரும்பாடுபட்டு உழைத்திருக்கிறார் என்பதை அவர் மனதில் கொண்டுதான் இந்த தந்தையர்களும் போற்றப்பட வேண்டும், அவர்களுக்காகவும் ஒரு தினம் இருக்க வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்து அந்த நாட்டிலும் அது கொண்டாடப்பட்டு பிற நாடுகளில் இருந்து இப்பொழுது அந்த வரிசையில் நம் நாடும் அதை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வகையில் பழங்கால இலக்கியங்கள் என்று கூறிய வகையில் எனக்குள் எழுந்த சிலவற்றை நான் முன்வைக்கிறேன். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற ஒரு சான்றோர் வாக்கும் இருக்கிறது. அதே போன்று தந்தையின் சொல்லை காக்க அரச பதவியை துறந்து வனவாசம் போனாராம் ராமபிரான். இப்படியான பழங்கால இலக்கிய கருத்துக்களும் உள்ளன. அது மட்டுமல்ல,
தந்தையின் சொல் கேட்டு தாயையே தண்டித்தார் பரசுராமன். இப்படி அந்த கால இலக்கியங்களிலேயே தந்தையை போற்றுவதற்கான பல சான்றுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறன. அங்கு இருந்து நவீன காலத்தில் இலக்கியங்கள், இணையதளங்கள், சினிமா பாடல்கள், அதன் பாடல் வரிகள் அனைத்திலுமே தந்தையை போற்ற வேண்டியமைக்கான காரணங்கள் பல அதில் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் எனக்குள் வந்த ஒரு கேள்வி என்னவென்றால், தாய்க்குள் இருக்கும் அந்த உணர்வை தாய்மை என்று சொல்வதை போல் தந்தைக்குள் இருக்கும் அந்த உணர்விற்கு என்ன பெயர்? அதற்குள் இருக்கும் அந்த உணர்வுக்கு என்ன பெயர் வைப்பது என்ற கேள்வி எனக்குள் வந்தது. அதற்காக எனக்குள் வந்த இன்னொரு பதில், அதாவது நானே சொல்லிக்கொண்ட பதில் என்னவென்றால், தந்தையோட அன்பை விவரிக்கிறதுக்குரிய சொல் இன்னும் கண்டுபிடிக்க இல்லை போல. அதனாலேயும் அந்த தந்தைக்கு என்ன சொல் வைப்பது என்ற ஒரு கேள்வி இன்னும் நிலவிக்கொண்டே இருக்கலாம். இது என்னுடைய கருத்து. தந்தை எல்லா பாத்திரங்களிலும் வாழக்கூடியவர். அதாவது ஒரு ஆண் இருப்பார், ஆனால் தந்தை எப்போது பிறப்பார்? தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போதுதான் அதனோடு சேர்ந்து அந்த தந்தை என்ற ஒரு கதாபாத்திரமும் பிறக்கிறது. தன் குழந்தைய தங்களோட கையில ஏந்திர நேரம் அவ்வளவு காலமும் அந்த ஆண் ஒரு கரடுமுரடான தன்மையில் இருந்தாலும் அந்த ஆணுக்குள் இருக்கும் மென்மையையும் அந்த குழந்தையை கைகளில் ஏந்தும் போது உணர்கிறான். அந்த குழந்தையை தன் மார்போடு அணைத்து அந்த குழந்தையை தூங்க வைக்கும் போது அங்கு இருக்கும் தாய்மையை கூட எம்மால் உணர முடியும். அதை அழகாக ஒரு பாடல் வரி காட்டியிருக்கும். தந்தைக்கும் தாய்ப்பால் சுரந்ததடி தன் தங்கத்தை மாரோடு அணைக்கையிலே. அந்த அழகிய வரிகளில் தந்தைக்குள் இருக்கும் தாய்மையையும் அழகாகவே எடுத்து காட்டுகிறார் கவிஞர். அது மட்டுமல்லாது, தன் விரல் பிடித்து நடையை கற்றுத்தரும் போது ஒரு தந்தை ஆசான் என்கின்ற வகிபாகத்தையும் வகிக்கிறான். வயதான பிறகு தன் குழந்தையிடமே அந்த தந்தை ஒரு குழந்தையாகவும் மாறுகிறான். கடைசி வரை தனக்காக இல்லாமல் தன் குடும்பத்திற்காக உழைக்கும் ஜீவன் தந்தை என்ற பெயரையும் பெறுகிறான். அடுத்து, இப்பொழுது எம்முடைய சமூகத்தில், அதாவது இறுதியாகவே இந்த கருத்தை சொல்கிறேன், எம்முடைய சமூகத்தில் இப்போ நாங்கள் ஆரம்ப பிரிவுலாம், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்த ஆரம்ப பிரிவு முன்பள்ளி பருவத்தில் எல்லாம் படிக்கும்போது தன் தந்தையை பற்றி சக நண்பர்களிடம் கூறும்போது தன் தந்தை தான் சூப்பர் ஹீரோன்ற மாதிரி ஒரு கதையை சொல்லுவோம். எங்கடப்பா அந்த பஸ்ஸை ஒரு கையால் நிப்பாட்டுவார், மலையை பிளப்பார், எங்கடப்பா அது செய்வார் இது செய்வார் என்று நம்மளே ஒரு கற்பனையில் தன் அப்பாவை ஒரு சூப்பர் ஹீரோவை வச்சு நம்ம கதைக்கிறதும் சரி வெளிப்படுத்துறதும் சரி அந்த நிலையில் வச்சிருப்போம். பிறகு நமக்கு ஒரு கட்டிலமே பருவம் வந்தோடனே அந்த இடத்துல அந்த அப்பாவுக்கு இடையில ஒரு எதிர்முகம், அதாவது ஒரு பற்றின்மை. இப்போ சின்ன வயசுல ரோட்ல ஒரு தேர் போகுதுண்டா நம்ம போய் அப்பா என்ன வடிவில் இருந்தாலும் சரி, என்ன வேலையில் இருந்தாலும் சரி, குளிக்காமல் இருந்தாலும் சரி, அழுக்கான ஆடை போட்டிருந்தாலும் சரி, நமக்கு அந்த தேர் பார்க்கறது தான் முக்கியமாக இருக்கும். அப்பா எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறதுல தான் நம்மளோட கவனம் எல்லாம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வளர்ந்துட்டோம்டா, அதாவது அந்த கட்டிடமே பருவத்துக்கு வந்துட்டோம்டா, அந்த தேரை பார்க்க போகிறது முக்கியமாக இருக்காது. அப்பா என்ன ஆடை ஒழுங்காக போட்டு வராரா, அல்லது பார்க்குற சமூகத்துக்குள்ள அப்பா ஒழுங்காக இருக்கிறாரான்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும். அப்பாவை கூட்டிகிட்டு போகிறதா இல்லை தனியாகவே போகிறதாண்டு. அப்படிப்பட்ட ஒரு எண்ண வேறுபாடு, அந்த பற்றின்மை, அந்த எதிர்முகம் காணப்படும். அப்படியே நாட்கள் காலங்கள் ஓடும். அந்த நமக்கும் ஒரு குழந்தை பிறந்து தாமும் அந்த தந்தை அந்த தாய் என்ற வகிபாகத்தை வகிக்கும் போது நம்முடைய தந்தை என்ன பாடுபட்டிருப்பார், நம்முடைய தந்தையின் அனுபவம் என்ன, அந்த தந்தையின் மகத்துவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதாவது நான் கூற வருவது என்னவென்றால், இந்த கட்டளமை பருவம் என்பது சொல்லு கேட்காத பருவம் தான். ஆனாலும் அந்த தந்தையின் மகத்துவத்தை அந்த தந்தையின் மகத்துவத்திற்காக குரல் கொடுக்காவிட்டாலும் அந்த தந்தைக்கான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். அவர் தன்னுடைய அன்பை வார்த்தைகளால் காட்டுவது அந்த கட்டுப்பாடாகவும் கண்டிப்பாகவும் தான் இருக்குமே தவிர அன்பில்லாமல் ஒருபோதும் இருக்காது. அந்த வகையில் இந்த இளம் சமுதாயம்தான் நாளைய தலைவர்கள், அதாவது நம்முடைய சமூகத்தை செதுக்கி கொண்டிருக்கிற தலைவர்கள். இப்போ நம்மட சமூகத்தில் நமக்கு வெளியில் போய் அந்த நாடு இந்த நாடுலாம் பேச தேவையில்லை. ஏனென்றால் அடுத்த நாடுகளில் 16 வயசை கடந்தாலே தங்கட செலவுகள் தங்கட திருப்பங்கள் என்று மாறிடும்.
அப்போ அந்த நேரத்தில் அவங்க ஒரு தனிமையை தான் உணர்வாங்க. தந்தை தாய் என்றதில் ஒரு தனிமை இருக்கும். நம்மட நாட்டில் நம்மட சமூகத்தை பொறுத்த வரையில் நம்மட அம்மா அப்பா மட்டுமில்லை, அம்மா அப்பாட அம்மா அப்பாவும் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு அழகிய சூழலில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நமக்கு கிடைத்த பொக்கிஷங்கள். நமக்கு இல்லாமல் போகிற நேரத்தில் தான் நமக்கு அதில் அருமை விளங்கும்ன்றது நமக்கு இப்போ இல்லை, நம்மளதும் இப்போ மாறிக்கொண்டு தானே வருது. அந்த மாறுற காலத்தில் இந்த ஒளிப்பதிவு இருந்தால் அது விளங்கும். அதுக்காகவே நான் சொல்கிற ஒரு முன்வைப்பு என்னவென்றால், இந்த காலத்தில் இருப்பவர்கள் தாய்க்கும் தந்தைக்கும் நிகரானவர்கள் என்று தாய்க்கும் தந்தைக்கும் இடையில் ஒரு போட்டியை கொண்டு வர தேவையில்லை. தாய் அவரது இடத்தில் அவர் உயர்ந்தவர், தந்தை அவரது உழைப்பில் அவர் உயர்ந்தவர். எப்பொழுதும் எம் கூட இருக்கும் அந்த 2 கண்களும் நம் கண்கண்ட தெய்வங்கள் இருவரும் சிறந்தவர் என்பதை கூறி எம் கருப்பொருளுக்கிணங்க உலகத்தில் இருக்கும் அனைத்து தந்தையர்களுக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்களை கூறி எனது தொகுப்பை இனிதே நிறைவு செய்கிறேன். நான் தமிழ் மகள் ஜெயாபரன், நான் சதுர்த்திகா. நன்றி. மிகவும் சிறப்பாக இலக்கியங்களில் தந்தை பற்றியதான கருத்துக்களை நிலாமுற்ற அரங்கிலே பகிர்ந்ததோடு சமூகம் ஆற்ற வேண்டிய பணி தொடர்பாகவும் தந்தையருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் தொடர்பாகவும் சிறப்பாக எடுத்துரைத்த தமிழ் மகள் அனுசத்ரிகா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இன்றைய கருப்பொருள் தொடர்பாக சிறிய கருத்துக்களை பகிருமாறு எமது ஜெயரஞ்சித் ஆசிரியர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். 40வது நிலாமுற்று நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாசகர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நல்லதொரு கருப்பொருளில் மிகவும் சூடான சுவையான தரமான கருத்தடல்கள் காதுக்கு மனதுக்கு உடலுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த நல்ல தருணத்தில் சில கருத்துக்களையும் இந்த இடத்தில் சொல்வதற்காக என்னை அழைத்திருக்கிறார்கள். அழைப்பாளர்களுக்கு மிகுந்த நன்றி, வாழ்த்து, பாராட்டுகள். ஒரு தந்தையாக இந்த இடத்தில் பேசுவதா, ஒரு மகனாக பேசுவதா என்கின்ற ஒரு பதட்டம் எனக்கு இப்பொழுது இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய மகள் பேசுகிற பொழுது அவையின் அந்த ஆதங்கம் என்னை கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு உரையாளர் பேசுகிற பொழுது அந்த கேள்வியும் என்னை இன்னும் ஒரு கட்டத்துக்கு சிந்திக்க வைக்கிறது. நியாயமான அல்லது மிகவும் யதார்த்தமான அந்த ஆழமான சிந்தனைகள் அவைகள். அப்படி பார்க்கிற பொழுது என்னுடைய தந்தை எங்களில் பெரும்பாலும் அவருக்கு 2 பிள்ளைகள், ஒன்று ஆண் பிள்ளைகளாக இருந்தார்கள், பெண் பிள்ளையாக இருந்தார். ஆனால் எனக்கு 2மே பெண்ணாகத்தான் இருந்தது. அப்போ என்னுடைய மகளுடைய கேள்வி ஒரு நல்ல கேள்வி. அது இப்போ என்னுடைய நண்பர் ஈவியரா, அவருக்கு ஆண் மட்டும்தான் இருக்கிறார். எனவே அந்த பெண்ணினுடைய அந்த மாதிரி ஒரு சைட்ஸில் உள்ள தெரியாமல் இருக்கலாம். எனவே இந்த 2 வகையான ஒரு எதிரும் புதிருமான கேள்வியாக நான் அதை பார்க்கிறேன். நியாயமான கேள்வி அது. ஆனால் ஒரு தந்தையாக பார்க்கிற பொழுது நிச்சயமாக அது ஆண்தான் கூடுதலான அக்கறை கொண்டவரா, ஆணில் தான் தந்தை அக்கறை கொண்டவராக இருப்பார், ஆணுக்குத்தான் அந்த தந்தை உறவு என்கின்ற ஒரு அப்படி ஒரு விஷயம் அது ஒரு அபத்தமானதாக தான் நான் பார்க்கின்றேன். என்றால் இரண்டுமே சமம் அளவில் தான் பார்க்கப்படும். ஒரு தந்தை மகனை பார்ப்பதும் தந்தை மகளை பார்ப்பதுமே ஒரு சம அளவில் தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. சொல்லுவார்கள், தாயை நினைத்தால் அழத்தோன்றும், தந்தையை நினைத்தால் தொழத்தோன்றும் என்று. இந்த அழுகைக்கும் தொழுகைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. அழுகை என்பது அழுத்து முடிந்தால் அது முடிந்துவிடும். ஆனால் தொழுகை என்பது அப்படி அல்ல, மிகவும் நீண்டது, அது முடிவில்லாதது. அப்படித்தான் நான் பார்க்கின்றேன். என்னுடைய இந்த அரை நூற்றாண்டு வாழ்க்கையில் ஒரு தந்தையாக என்னுடைய பயணத்தில் நான் சரியாக செயற்பட்டிருக்கின்றேனா, சரியாக பயணிக்கின்றேனா, சரியாக பயணிப்பேனா என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன. இதுவரை நான் ஒரு சராசரி தந்தையாக செயற்பட்டிருந்தால் அதற்கு இயற்கை எனக்கு நல்கிய வரமாக நான் பார்க்கின்றேன். அதற்கு என்னுடைய சமூகம் சார்ந்து அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன்.
மற்றது இந்த இந்த போஸ்டர்கள், இந்த யூடியூப் மற்றும்படி விளம்பரங்கள் எல்லாத்துலேயுமே இந்த தந்தையை காட்டுகிற பொழுது பக்கத்தில் மகனைத்தான் காட்டுன்றது உண்மையான நல்ல கேள்வி. அப்படித்தான் உண்மையாக எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. அது ஏனென்று தான் தெரியல. இப்போ சமூகம் தான் இதனை இப்படி வேறொரு பார்வையிலே பார்க்கிறதை ஒழிய, ஒரு தந்தை என்கின்ற வகையில் தந்தை நிச்சயமாக மகளாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் அதனை ஒரே வகையான பார்வையில் தான் பார்க்கிறார் என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகின்றது. ஆகவே அதில் சமூகத்தின் மீது தான் நான் ஒரு ஒரு குற்றத்தை பார்க்கின்றேன் ஒழிய, தந்தை என்பது நிச்சயமாக இரண்டுமே ஒன்றாகத்தான் இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். மற்றது இந்த தந்தைக்கு நிறைய ரோல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாக சரிதான். அது நிறைய ரோல் இருக்குது. அதில் அந்த அனுஸ்தாசிகா சொன்ன விஷயங்களில் நிறைய ஒரு தந்தையினுடைய தாயினுடைய பண்பை தாய்மை என்று சொன்னால் அதற்கு சமமான சொல் இந்த உலகத்தில் இல்லை. ஆகவே அது இல்லை அப்படி என்ற ஒரு கருத்தோடு அதை முடிச்சிருந்தா, ஆனால் அது இருக்கணும். அதை எப்படியாவது நாம் கண்டுபிடிச்சு அந்த புதுச்சொல்லை உருவாக்கணும். இந்த கலைச்சொல்லாக்கத்தில் அந்த சொல்லை எப்படியாவது உருவாக்கணும். நானும் நிறைய யோசிக்கிறேன். விரைவில் உருவாக்குவோம். அதை இந்த புதிய சொற்கள் எல்லாம் இப்பொழுது கலைச்சொல்லாக்கத்தில் வருகிறது. உதாரணத்துக்கு இந்த மனிதி மற்ற கவிதாயினி என்ற சொற்கள் எல்லாம் சில காலங்களில் இருக்கல்லது, இப்போ தான் வந்தது. அதே மாதிரி நாமல் இந்த மாதிரி சொற்களை உருவாக்கலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உருவாக்குவோம். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய 40வது நிலாமுற்றம் தமிழ் இலக்கியங்களில் தந்தையர் தொடர்பான கருத்துக்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றது. அந்த வகையில் சமூக நடைமுறைகளில் தந்தையர் தொடர்பான கருத்துக்களோடு இதற்கு முன் உரையாற்றிய உரையாளர்களின் கருத்துக்கள் தனக்கு ஏற்படுத்தியிருந்த தாக்கங்கள் தொடர்பாகவும் தான் ஒரு தந்தையாக இந்த சமூகத்தில் இயங்குகின்ற விதம் தொடர்பாகவும் தனது கருத்தினை பதிவு செய்திருந்தார் எமது ஆசிரியர் ஏ. ரஞ்சித் அவர்கள். அந்த வகையில் இந்த 40வது நிலாமுற்றம் இறுதி அம்சத்தை எட்டியிருக்கின்றது. அந்த வகையில் இந்த 40வது நிலாமுற்றம் இறுதி அம்சத்தினை எட்டியிருக்கின்றது. எமது நிலாமுற்ற உறுப்பினர் கணபதி பிள்ளை ஐயா அவர்களால் யோகா பயிற்சி தொடர்பான சிறிய அறிமுகம் ஒன்று செய்யப்பட இருக்கின்றது. இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிலாமுற்றத்திலும் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய யோகா தினத்தை ஒட்டியதாக இந்த விடயம் இன்று ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது என்பதனையும் அறிய தருகின்றோம். என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் தாய் மண்ணுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மனித இனத்துக்கு முக்கியமான ஒரு உடற்பயிற்சி சம்பந்தமான விடயத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். யோகா பயிற்சி என்பதை பதஞ்சலி முனிவர் என்பவர்தான் அறிமுகப்படுத்தி வைத்தார். இவர்தான் எந்த நோய்க்கு என்ன பயிற்சி செய்யலாம் என்பதை எல்லாருக்கும் எடுத்து இயம்பிய மாமேதை இந்த பதஞ்சலி முனிவர். இவர் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இமயமலையில் இதே உருவத்தோடு இருப்பதாக அந்த நாட்டவர்கள் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன். அவர் மட்டுமல்ல, துர்வாச முனிவர் என்பவரும் இந்த யோகா பயிற்சியை உலகுக்கு எடுத்து எம்பியவர் என்பதை தெரிவித்து கொண்டு, எமது உடல் நலத்துக்கு இந்த எந்தெந்த பயிற்சி என்னென்ன பிரயோசனமானது என்பதை நான் செய்முறையில் செய்து காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, நாம் இருப்பதற்கு சில ஆசனங்கள் பெயர்கள் இருக்கின்றன. முதலாவது ஆசனத்தின் பெயர் சுபாசனம். இரண்டாவது ஆசனம் இது சித்தாசனம் என்று சொல்வார்கள். அதன் பிறகு இதை பத்மாசனம் என்று சொல்வார்கள். இப்படி 4 வகையான ஆசனங்கள் நாம் உடற்பயிற்சி செய்வதற்கு பிரயோசனப்படுகின்றது. இப்போதைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு உடல் கை கால் கடுப்பு, கழுத்து கடுப்பு, தோள்பட்டை கடுப்பு என்று தான் சொல்வார்கள். யாரை கேட்டாலும் இதைத்தான் சொல்வார்கள். இப்பொழுது அந்த கை கால் கடுப்பு சம்பந்தமான நோயை குணப்படுத்துவதற்கான பயிற்சியை நான் செய்து காட்டுறேன். முதலாவதாக இந்த தோள்பட்டை கடுப்பு, அதுக்கு செய்கிற பைத்தியம், கயிறெண்ணையும் இப்படி பிடித்து கொண்டு இந்த விரலை மடக்கி இந்த கைக்கு நாம் 25 தரம் இப்படி செய்யலாம். 25 தரம் உண்டு. இப்படி 25 தரம். அடுத்த பக்கம் மாறி அதே மாதிரி 25 தரம் இப்படி செய்து போட்டு திரும்ப இந்த கை ரெண்டையும்
சத்தம் கேட்காம அடிக்கணும், அதுவும் 25,000. அப்படி அடித்து போட்டு கையை இப்படி உறைஞ்சோணும், உறைஞ்சி அந்த சூடு வரும் கையில், அதை இப்படி அடித்து போட்டு திரும்ப என்ன செய்யணும்டா இப்படி அடிக்கணும் 25,000. இப்படி அடித்து போட்டு அதுக்கு பிறகு இப்படி உறைஞ்சோணும், உறைஞ்சி போட்டு இப்படியே உறைஞ்சி போட்டு திரும்ப என்ன வேண்டா இந்த கையை இப்படி அடிக்கணும், இப்படி அடிக்கணும், அடித்து போட்டு திரும்ப இப்படி எல்லாம் 25,000 இதை செய்யணும். செஞ்சு போட்டு அதோட பயிற்சி முடியுது. அப்போ என்னென்னா இந்த கை ரெண்டும் தான் படுகுது. அதால் இந்த ஜோயின்ட்டுகளெல்லாம் நமக்கு ஒரு விதமான சுரப்பியல் இருக்குது. அது என்ன செய்யுமெண்டா நாம் ஒரு தரம் அடிக்கிற நேரத்தில் அது கலைக்கப்படுது, கலைக்கப்பட்டு இரத்தத்தோடு கலந்து அது திரும்ப வியர்வையோட வெளியாகுது. இன்னொரு பயிற்சியை செஞ்சு காட்டுறேன். இது இப்படியே இருந்த உடனே அது ஒரு வெடி வைக்கிற மாதிரி ஒரு பயிற்சி. மனுஷனுக்கு வர பைல்ஸ் வருத்தம் அதுக்கு இப்படியே இருந்து என்ன செய்யணும்னா அப்படியே கையெடுத்து அப்படியே நீட்டி இப்படி இருக்கணும். இப்படியே இருந்து நீங்கள் மனதுக்குள்ளே கவுண்ட் பண்ணணும். 50 தரம் 1 2 3 4 5 அப்படியே இருந்து செய்யணும். ரைட். இப்போ நான் இருக்கிறேன் பத்மாசனத்தில். அடுத்தது இப்போ மாறி திரும்ப என்ன போகிறேன்டா சுபாசனத்துக்கு வரேன். இப்போ நான் சுபாசனத்துக்கு வந்து அதே மாதிரி அப்படியே செஞ்சு அப்படி 50 தரம் கவுண்ட் பண்ணணும். மூன்றாவதாக பத்மாசனத்துக்கு வரேன். அடுத்த பத்மாசனம் 2 இப்படி இருந்து இதே மாதிரி 50 தரம் நீங்கள் 100 தரம் செஞ்சாலும் அது அதில் நன்மை இருக்குது. அட்காட்டாசனம் என்று சொல்கிற இந்த இதுவும் செஞ்சால் தான் அந்த பயிற்சிக்குரிய இதை முடித்ததோட இது சரியாக வரும். அவ்வளோதான் அந்த பயிற்சிக்குரிய பயிற்சி தான். அடுத்த 41வது நிலாமுத்தம் நிகழ்ச்சியில் இன்னொரு நோய்க்குரிய பயிற்சியை நான் செய்து காட்ட காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். பேதலை பொது நூலகமும் விபுலானந்தர் வாசகர் வட்டமும் இணைந்து நடத்துகின்ற நிலாமுற்ற நிகழ்வு இன்றைய தினம் தந்தையர் தினத்தினை ஒட்டியதான சிறப்பு நிலாமுற்றமாக 40வது நிலாமுற்றம் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிலாமுற்றத்தில் கலந்து கொண்ட எமது வாசகர் வட்ட உறுப்பினர்கள், பேத்தலை பொது நூலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள் மற்றும் எமது விபுலானந்தர் கலை இலக்கிய மன்றத்தினுடைய உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவிப்பதோடு இன்றைய 40வது நிலாமுற்றம் வரை எம்மோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து தொடரும் நிலாமுற்றங்களுக்கும் உங்கள் இயன்ற ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் எனவும் கேட்டு முடிவுறுத்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.